சங்கம்ன்றது ஆரம்பிக்கப்படும். இதை அழித்துவிட்டு அல்ல, இதை மாற்றி அல்ல. புரியுது உங்களுக்கு? அதனால் தமிழ்நாடு சினிமா நடிகர் சங்கம் ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது. அதே போன்று தேர்தல் அறிக்கை சொல்லி வாக்குகளை பெற்றக்கூடிய உறுப்பினராக பதவிக்கு வரக்கூடியவர்கள் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கார். இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? யார் சொல்லியிருக்கா? ராஜினாமா பண்ணிட்டோம். யார் செயலியும் ராஜினாமா பண்ணி தானே ஆகணும். அவர் சொல்கிறாருன்றதுக்கு மட்டும் இல்லை, மனசாட்சி இருக்குல்ல, இடம் இருக்குல்ல. நம்மளால் செய்ய முடியலன்னா பெஸ்ட் வே ராஜினாமா பண்ணுறோம். சார், எதிரணியினர் உங்களுடைய எதிரணியினர் சொல்ல போனால் விஷால் அணியினர் அதாவது நீங்கள் பல்வேறு விஷயங்கள் இப்போ உங்கள் அணி சார்பாக செய்கிறீங்க. அதாவது கள்ள வாக்குகளோ அப்போ மாற்ற வாக்கு போட அப்படி பரபரப்பு ஒரு சூழல் போயிட்டு பேச்சு நடப்பது எப்படி நினைக்கிறீங்க? எப்பயுமே எதிர்கட்சி ஆளுங்கட்சியை பார்த்து சொல்கிற வார்த்தை தானே இது. முடித்த உடனே எல்லாமே சுமூகமாயிடும். மிஷினில் கோளாறுன்னு சொன்னாங்க, ஜெயிச்சதுக்கப்புறமா மிஷினில் கோளாறு சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் எல்லாமே அது நடந்து முடியும். இந்த 5 மணி வரைக்கும் இந்த சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, வெற்றி எத்தனை சதவீதம்? அதை நேற்றே சொன்னீங்க, திரும்ப மீண்டும் கேட்குறேன், எத்தனை சதவீதம் இருக்கும்? நான் சதவீதத்தை சொல்ல மாட்டேங்க. 100க்கு 100 சரத்குமார் அடி. ஓகே, தேங்க்யூ.